சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. கடந்த வகுப்பில் நம்ம விடுதலைக்கு முன் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படின்றத பார்த்தோம். அப்போது பிரிட்டிஷார் ஆட்சின்றதால தேசிய அளவில் என்ன செயல்பாடுகளோ அதை இணைத்தே நம்ம பார்த்துருக்கோம். விடுதலைக்கு பின் கல்வி அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய அரசாங்கத்துக்கு முன்னால் பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தை பொறுத்தவரை கல்விக்கென்று பெரிய முக்கியத்துவம் கமிட்டிகளும் போட்டாங்க. ஆனாலும் அது அவங்க இலக்குலாம் இல்லை. அனைவருக்கும் கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த இலக்கும் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கோ தொடக்கத்தில் இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்திய வணிக குழுவுக்கோ இல்லை. அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. பட் ஆனால் இலக்குகளில் எதுவும் நிர்ணயம் பண்ணல. ஆனால் விடுதலையின் போது பாருங்கள், நம்முடைய லிட்ரஸி ரேஷியோ பாருங்கள், எழுத்தறிவு பெற்ற மக்கள் விகிதம் பார்த்திங்கன்னா வெறும் 18% தான், 18.33. எப்போ 1951 அந்த 51 சென்சஸில் பார்த்துட்டிங்கன்னா 18.33 என்ற அளவில் தான் இருந்துச்சு. இப்போ 2004 எவ்வளோ இருக்குது? 74% இருக்குது, 74.04. தமிழ்நாடுன்னு அட்வான்டேஜாக இருக்குது. தமிழ்நாடு 80% இருக்குது 2011 அப்படின்ற வயசு. இது புள்ளி விவரங்களை பார்ப்போம். தமிழ்நாடு விடுதலையின் போது எத்தனை பர்சன்டேஜ் இருந்தாங்க, தேசிய அளவில் எவ்வளோ இருந்தாங்க, அதை நம்ம டேட்டாஸ் பாக்கெட்டில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அப்போ கல்விக்கான முயற்சிகள் விடுதலைக்கு பின் அரசாங்கம் எடுத்தாகவே வேண்டியிருக்கு. ஏன்னா 5இல் 1 நபர் மட்டுமே படித்தவர், மீதி 4 பேர் படிக்காதவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அதற்கான பெரும் முயற்சிகள் எடுக்க வேண்டிய பொறுப்பு நேருடைய அரசாங்கத்துக்கு இருந்துச்சு. கல்வி என்பது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும் பார்த்திங்கன்னா வசதி மிக்கவர்களுக்கு, உயர்குடியினருக்கு மட்டுமே அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீதி கட்சி அதற்கான முயற்சிகள் எடுத்து அனைவரையும் பள்ளியில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு தமிழகம் சார்பில், அப்போதைய சென்னை மாகாணத்தின் சார்பில் பார்த்திங்கன்னா அப்போது ஆட்சி செய்த நீதி கட்சி எடுத்த பெரும் முயற்சியும் ஒரு முக்கிய காரணம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு ஸ்டேஜ், ஒரு எட்ஜு, ஒரு படி முன்னாள் இருந்தருக்கு அந்த தொடக்கால நீதி கட்சி கொண்டு வந்த கல்வி திட்டங்களும் ஒரு முக்கிய காரணங்களாக சொல்லலாம். தேசிய அளவில் கல்விக்கான முயற்சிகள்னு பார்க்கறதுல இப்போ விடுதலைக்கு பின் அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும். தொடக்கத்தில் வேத காலத்தில் குறிப்பிட்ட சமூகத்தார், உயர் வகுப்பார் மட்டும்தான் கற்கணும் அப்படிலாம் இருந்துச்சு. அப்படியே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ இப்போ உள்ள அரசாங்கம் அனைத்து குடிமக்களும் சமம் என்று சொல்லக்கூடிய ஈக்குவாலிட்டியை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனை அமைக்கிறாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டினே கொடுத்தாச்சு கான்ஸ்டியூஷனில், ஆர்டிகிள் 14 18 வரைக்கும். அப்போ கல்விக்கான வாய்ப்புகளும் அனைவருக்கும் சமமாக உருவாக்க வேண்டும், அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்போ அனைவரும் கற்பதற்கான வாய்ப்புகள் எடுக்கணும், கல்வியில் சமத்துவத்தை பேணணும், சமூக நீதிப்படி கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் இல்லையா? அதை தவிர நாடு தனக்கான தொழில்நுட்ப பணியாளர்களை உருவாக்க வேண்டிய தேவையிலே இருந்துச்சு. தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறணும், அப்போ தொழில்நுட்ப கல்வி கொடுக்கணும், அனைத்திலும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ பெரிய சேலஞ்சு, ஃபண்டிங் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அப்போ கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தணும், வேளாண்மைக்கு அடுத்து கல்விக்கான முக்கியத்துவத்தை கூட்டணும். அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் நடுவில் தான் இந்திய விடுதலைக்கு பின் இந்தியாவுடைய ஸ்டேஜஸ் இருந்துச்சு. அப்போ பாருங்கள், விடுதலைக்கு பின் பாக்கேஜில் முதல் முறையாக 1948 ஒரு எஜுகேஷனுக்குன்னு ஒரு கமிஷன் போட்டாங்க. கல்வி குழு பேர் ராதாகிருஷ்ணன் குழு. ஆமாம், ஆசிரியர் தினம் கொண்டாடப்படக்கூடிய பேராசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. இப்போ ராதாகிருஷ்ணன் கமிஷன் எதை பற்றி சொல்லுது? அவ்வளோதான், அப்ஜெக்டிவ் நேச்சரில் கேட்கக்கூடியது என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ராதாகிருஷ்ணன் கமிஷன் உயர்கல்விக்கான சீர்திருத்தங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் ராதாகிருஷ்ணன் கமிஷன். அப்போ காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான பரிந்துரைகளையே இது அளித்தது. இது நியமிக்கப்பட்ட ஆண்டு 1948. என்ன சொல்கிறாங்க? கற்பிக்கும் மொழி தொடர்பான சில வழிகாட்டுதல்களை கொடுத்தாங்க. பொதுவான கருத்துக்களை தான் ராதாகிருஷ்ணன் கமிஷன் கொடுத்தாரு. இது நம்ம அப்ஜெக்டிவ் நேச்சரில் பெரிய அளவில் முக்கியம் கிடையாது. கற்பிக்கும் மொழி தொடர்பான பரிந்துரைகள், பாடத்திட்டங்களில் என்னென்ன திருத்தங்கள், மேலை நாடுகளுக்கு ஈக்குவலான அந்த கல்வி அமைப்பு முறை வேணும்னா என்னென்ன திருத்தங்கள் வேணும் அப்படின்றத சொன்னார். அடுத்ததாக ஆசிரியர் பயிற்சி தரம், குவாலிட்டியான ஆசிரியர்களை உருவாக்கிடும் பொருட்டு அதற்கான தரத்தை கூட்டணும் அப்படின்ட்டு சொன்னார். அடுத்ததாக மதிப்பீட்டு முறை, எவாலுவேஷன் சிஸ்டம் எவ்வாறு திருத்தணும், என்னென்ன வகையில் மதிப்பீட்டு முறை இருக்கணும், எவ்வளவுக்கு தேர்வு இருக்கணும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் ரிலேட்டடாக, இந்த எவாலுவேஷன் ரிலேட்டடாகவும் பரிந்துரைகள் பண்ணுறாரு. அடுத்ததாக கிராமிய பல்கலைகள் ஏற்படுத்த பரிந்துரை பண்ணுறாரு. ஸோ கிராமின் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். திண்டுக்கல் அந்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகம்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் பரிந்துரை ராதாகிருஷ்ணன் கமிஷனே பண்ணிட்டாரு. ஆனால் இது
நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1986 நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் பரிந்துரை ராதாகிருஷ்ணன் குழுவே பரிந்துரை செய்தது. அடுத்ததாக ரிசர்ச் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் ராதாகிருஷ்ணன் குழு. சரியா? அப்போ ராதாகிருஷ்ணன் குழுவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று, எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1948. உயர்கல்விக்கு என்ன நோக்கத்துக்காக ராதாகிருஷ்ணன் கமிஷன் என்ன குழுவுக்காக என்ன நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது? தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உயர்கல்வி. சரியா? கிராமிய பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்த பரிந்துரை செய்த குழு எது? ராதாகிருஷ்ணன் குழு. சரியா? இதுதான் அப்ஜெக்டிவ் நேச்சரில் கேட்கக்கூடிய விஷயம். ஸோ ஆண்டு 1948. அடுத்து இரண்டாவதாக அமைக்கப்பட்ட கமிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் குழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1953 பெரும் கல்வியாளர் லட்சுமண சுவாமி முதலியார் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953, 1953. இது என்ன பர்பஸ்க்காக அமைக்கப்பட்டது? அவ்வளோதான் இதில் கேள்வி. இன்டர்மீடியட் எஜுகேஷன், அதாவது இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வி சீரமைப்பிற்காக. இடைநிலை கல்வினா என்னது? இன்கேஸ் ஒரு 9th +2 வரைக்கும் இப்போ வச்சுக்கலாமா? இந்த ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆரம்ப கல்வி 1 to 5th, நடுநிலை பள்ளிகள் ஸோ மிடில் ஸ்கூல் வர்றதால 1 to 8 அப்படின்றத ஆரம்ப கல்வியாக வச்சுக்கலாம். இப்போ 9th +2 வரைக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் உள்ளது தான் இடைநிலை கல்வி. அப்போ இடைநிலை கல்வியில் சீர்திருத்தங்களை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா லட்சுமணசாமி முதலியார் குழு. அது நியமிக்கப்பட்ட ஆண்டு 1953. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்ட்டு 1 to 5 வரை துவக்க கல்வி, வகுப்பு 1 to 5ஆம் வகுப்பு வரை துவக்க கல்வி, 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உயர்நிலை துவக்க கல்வி. அப்போ பாருங்கள், பிரைமரி எஜுகேஷன், அப்புறம் ஹையர் லெவல் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹையர் லெவல் பிரைமரி எஜுகேஷன். அப்புறம் 9th to 11th வரைக்கும். அப்போ +1 +2 சிஸ்டம் கிடையாது, சின்ன 10 பெரிய 10ன்னு சொல்லுவாங்க. அப்போ 9th to +1 வரைக்கும் என்னது? உயர்நிலை இடைநிலை கல்வி, தட் இஸ் ஹையர் லெவல் இன்டர்மீடியட் எஜுகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹையர் லெவல் இன்டர்மீடியட் எஜுகேஷன். இந்த கிளாஸிஃபிகேஷனை பண்ணி தந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லட்சுமணசாமி முதலியார் குழு. ஆண்டு 1953. அப்போ ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டம் என்ற கான்செப்டை அதுதான் அதை உள்ள சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சுமணசாமி குழு. ஆண்டு 1953. அப்போ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லட்சுமணசாமி முதலியார் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1953. லட்சுமணசாமி குழு என்ன காரணத்துக்காக நியமிக்கப்பட்டது? உயர்நிலை கல்வி, ஆரம்ப நிலை கல்வி, இடைநிலை கல்வி, தொழிற்கல்வி. என்ன எடுக்கலாம் ஆப்ஷனு? நம்ம இதில் இடைநிலை கல்வி அப்படின்றத எடுத்துக்கிறோம். ராதாகிருஷ்ணன் குழு என்ன பார்த்தோம்? உயர்நிலை கல்வி. சரியா? இது அதாவது காலேஜ் எஜுகேஷன். இது இடைநிலை கல்வி அப்படின்றத எடுத்துக்கலாம். இதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக பாருங்கள், மூன்றாவதாக ஒரு முக்கிய குழு டாக்டர் கொத்தாரி குழு, டிஎஸ் கொத்தாரி குழு அப்படின்ட்டு சொல்லுவோம். நியமிக்கப்பட்ட ஆண்டு 64. அவருடைய அறிக்கை வெளியானது 66. இது லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பீரியடில் நியமிக்கப்பட்டது. இந்த ரெண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய காலத்தில் நியமிக்கப்பட்ட குழு. இது டிஎஸ் கொத்தாரி குழு, லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் நியமிக்கப்பட்ட குழு. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்னு கேட்டிங்கன்னா கல்வியும் தேச வளர்ச்சியும். டாக்டர் கொத்தாரி குழு என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டதுன்னா கல்வியை எவ்வாறு தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது அப்படின்ற தொடர்பான ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும் பொருட்டு தான் அந்த டிஎஸ் கொத்தாரி குழு நியமிக்கப்பட்டது. கொத்தாரி குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்னா டிஎஸ் கொத்தாரி குழுவின் பரிந்துரை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. டிஎஸ் கொத்தாரி குழு என்ன நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது? கல்வியும் தேச வளர்ச்சியும் என்ற நோக்கில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது. 1964 நியமிக்கப்பட்ட 66 அறிக்கை. இது என்னெல்லாம் பரிந்துரைக்கிறாங்க பாருங்கள். வொகேஷனல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுச்சு. ஆமாம், தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க சொன்னது கொத்தாரி குழு. அடுத்ததாக உயர்கல்விக்கு ஆய்வு மையங்கள் நிறைய ஏற்படுத்துங்க. உயர்கல்வி ஆய்வு மையங்கள், இப்போது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய ஏற்படுத்தணும். உயர்கல்வினால ஆராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் ஆர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டேட்டாக்களாக படிக்கிறத விட ஆய்வு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரிசர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு ஆய்வு மையங்களை ஏற்படுத்த பரிந்துரை செய்தது. அடுத்ததாக ஆசிரியர் பயிற்சி தரம் உயர்த்தப்படல் வேண்டும். ஆசிரியர்கள் தரமிக்க ஆசிரியர்கள் தான் தரமிக்க மாணவர்களை உருவாக்குவார்கள் என்ற நோக்கத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லிச்சு. அடுத்ததாக கல்வியுடன் வேலை அனுபவம் கிடைக்க செய்யணும்.
வேலை அனுபவமும் கிடைக்க செய்யணும். சமூக சேவை அதோடு இணைந்த கல்வியாக இருக்கணும். தேச வளர்ச்சிக்கு கல்வி எப்படி பயன்படுத்துறது பாருங்கள். வேலை அனுபவத்துடன் கூடிய கல்வியாக இருக்கணும். அடுத்ததாக அது சமூக சேவையிலையும் மாணவர்களை ஈடுபடுத்தும் நோக்கத்திலான கல்வியாக இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. என்எஸ்எஸ் உள்ளிட்டவை சீரமைக்கப்பட்டு சமூக சேவைக்கும் நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற திட்டங்களாக இருக்கு இல்லையா, என்சிசி என்எஸ்எஸ் போன்றவையெல்லாம் இதனுடைய அடிப்படையில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு திருத்தங்கள் பெறுது. ஒழுக்க கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வுகள் கொண்டவர்களாக மாணவர்களை உருவாக்கக்கூடியதாக இந்த கல்வி முறை இருக்க வேண்டும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புடைமை இருக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்றத இதை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அடுத்ததாக இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ், ஐஇஎஸ், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இருக்குது. ஆனால் கொத்தாரி குழு என்ன சொல்லுச்சுன்னா இந்தியன் எஜுகேஷனல் சர்வீஸ், இந்திய கல்வி பணி அப்படின்ற ஒரு சர்வீஸை உருவாக்க சொல்லிச்சு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே போன்று இந்திய கல்வி பணி அப்படின்ட்டு இதற்கான அதிகாரிகளை நியமிப்பதற்கு கொத்தாரி குழு பரிந்துரைத்தது. ஆனால் இது செயல்படுத்தப்படலை. அடுத்ததாக 1985க்குள் மொத்த ஜிடிபி, நாட்டின் வருமானம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மொத்த ஜிடிபியில் 6% அளவிற்கு கல்விக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம்? தட் இஸ் 1964-65 எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம்? 2.9 தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதை எவ்வளவாக உயர்த்தணும்? 6% உயர்த்த வேண்டும். கல்விக்கான ஜிடிபி, மொத்த ஜிடிபியில் கல்விக்கான அளவு 6% உயர்த்தப்பட வேண்டும். எப்போதுக்குள்? 1985க்குள் அப்படின்ட்டு சொன்னதும் கொத்தாரி குழு தான். அடுத்ததாக இது மும்மொழி பாடத்திட்டத்தை பரிந்துரைத்தது. அது என்ன மும்மொழி பாடத்திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், இப்போ இன்கேஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னது? தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி, இதுதான் சொல்லுது. அது பொதுவாக சொன்னார் கொத்தாரி. என்ன சொன்னார்னா, தென் மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகியவை மும்மொழி பாடங்களாக இருக்கும். வட மாநிலங்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களை பொறுத்தவரை இந்தி, ஆங்கிலம், அவர்கள் விரும்பிய தென்னிந்திய மொழிகளில் ஒரு மொழியை அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொன்னார். யார்? டிஎஸ் கொத்தாரி. அப்போ தென் மாநிலங்கள், தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகியவை மும்மொழி பாடங்களாக இருக்கும். அதே போன்று வட மாநிலங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்தி தாய்மொழி என்பதால் இந்தி, ஆங்கிலம், கூடுதலாக அவர்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் தென் மாநில மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலிருந்து ஏதேனும் ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது டிஎஸ் கொத்தாரிகளுடைய பரிந்துரை. டிஎஸ் கொத்தாரி கல்வியும் தேச வளர்ச்சியும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய ஆய்வு அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கிறார். 1964 நியமிக்கப்பட்டு 66 பரிந்துரை அளித்தது. புதிய அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கான முன்னோடி அறிக்கை தான் டிஎஸ் கொத்தாரி அறிக்கை. ஸோ விளைவு, தேசிய கல்விக் கொள்கை முதன்முறையாக தேசத்தில் ஒரு கல்விக் கொள்கை, எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்ட்டு சொல்லுவோம். நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1968. 2 முறை கல்விக் கொள்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, 1968 மற்றும் 1986. இது இரண்டுமே தேசிய கல்விக் கொள்கை தான். 1986 வந்ததை நம்ம என்ன சொல்கிறோம்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? ரைட். 68 தேசிய கல்விக் கொள்கை மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்டது. பாருங்கள், இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க? 14 வயது வரை கட்டாய கல்வி அப்படின்றத சொல்கிறாங்க. கம்பல்சரி எஜுகேஷன் டில் த ஏஜ் ஆஃப் 14. அடுத்ததாக கட்டாய பள்ளி சேர்க்கை, கம்பல்சரி என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூலு. அப்போ பள்ளியில் யாரும் சேராத மாணவர்களுக்கு கூடாது, கட்டாயம் அனைவரையும் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்றத சொன்னார். அப்போ கொத்தாரி குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் மும்மொழி பாடத்திட்டம் அப்படின்றத சொன்னாங்க. அப்போ கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தாலும் மாநிலங்கள் சில முடிவுகளை மேற்கொள்ளலாம். அப்போ தமிழகம் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்கல, தமிழகம் இருமொழி பாடத்திட்டத்தை தான் அண்ணாதுரை அவர்கள் அறிவிக்கிறார். 68 இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்தோடனே தேசிய அளவில் மும்மொழி பாடத்திட்டம் ஆந்திரா ஏற்றுக்கிட்டாங்க, கர்நாடகா ஏற்றுக்கிட்டாங்க, கேரளா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழகம் ஏற்கவில்லை. தமிழகம் இருமொழி பாடத்திட்டத்தை மட்டுமே நடைமுறைப்படுத்தியது. விருப்ப பாடமாக மட்டுமே இந்தி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னதால் மெட்ரிக் பள்ளிகளில் விருப்ப பாடமாக, சிபிஎஸ்இ பள்ளிகளில் விருப்ப பாடமாக இந்தி அப்போது பயிற்றுவிக்கப்பட்டது. மும்மொழி பாடத்திட்டம் தேசிய அளவில். ஆனால் தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் 68. கல்விக்கான கல்விக்கு ஜிடிபியில் 6% செலவிட வேண்டும். கொத்தாரிகளுடைய பரிந்துரை அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. செம்மொழிகள் மேம்பாடு, செம்மொழிகள் என்னெல்லாம்? சமஸ்கிருதம்,
உருது, ஹிந்தி போன்ற மொழிகளுக்கான மேம்பாட்டிற்கு பல்கலைக்கழகங்களில் அவற்றுக்கென்று தனி ஆய்வு அந்த இருக்கைகள் ஏற்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைத்தது. அடுத்ததாக கல்விக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அனைவருக்கும் சம வாய்ப்புகள் தான், கல்வியில் பாகுபாடுகள் இல்லை அப்படின்றத சொல்லுச்சு. வேளாண்மை மற்றும் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அடுத்ததாக வயது வந்தோர் கல்வி, அடல்ட் லிட்ரஸி. அப்போ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஆனால் ஏற்கனவே படிக்காத வயது முதிர்ந்தோர் இருக்கிறாங்க, 15லேருந்து 35 வயது குரூப் இருக்கிறாங்க, அதற்கு மேற்பட்ட குரூப் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பள்ளியில் சேர்க்க முடியுமா? முடியாது. அப்போ அவர்களுக்கென்று வயது வந்தோர் கல்வி, அடல்ட் லிட்ரஸி திட்டங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ட்டும் யார் சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அடுத்ததான் சிறுபான்மையினத்தவருக்கு கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. அடுத்ததாக 10+2+3 முறை. ஏற்கனவே லட்சுமண சுவாமி முதலியார் குழு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் 5+3+3 அந்த முறை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன் 3 years அப்படி இருந்துச்சு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுச்சு? இப்போ உள்ள முறைக்கு பரிந்துரைத்தது 10+2+3 என்ற முறையை பரிந்துரைத்தது. ஆனால் இது பின்னால் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் பரிந்துரை தேசிய கல்விக் கொள்கையே பரிந்துரைத்தது. தமிழக அளவில் 1978 பண்ணுறோம் இந்த 10+2+3. டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் 10+2+3 முறை தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தேசிய அளவில் 80களில் தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் பரிந்துரை செய்தது தேசிய கல்விக் கொள்கை 1968 இது பரிந்துரை செய்யப்பட்டது. அதேமாதிரி நம்ம கிராமிய பல்கலைக்கழகங்கள் 1986 புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது ரெக்கமெண்ட் யார் பண்ணுறா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. அப்போ இதுதான் தொடக்க கால முயற்சிகள். இதில் கேள்வி கேட்க வாய்ப்புள்ளவை பாருங்கள். ராதாகிருஷ்ணன் குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1948. என்ன சீர்திருத்தங்களுக்காக ராதாகிருஷ்ணன் குழு அமைக்கப்பட்டது? உயர்கல்வி சீர்திருத்தங்களுக்காக ராதாகிருஷ்ணன் குழு அமைக்கப்பட்டது. அடுத்ததாக கிராமிய பல்கலைக்கழகங்களுக்கு பரிந்துரை செய்த குழு எது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. அடுத்ததாக லட்சுமண சுவாமி முதலியார் குழு என்ன காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது? இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, தொழிற்கல்வி, துவக்க கல்வி. என்னது? இடைநிலை கல்வி. அப்போ ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் சீரமைப்பு செய்த குழு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சுமண சுவாமி முதலியார் குழு. அடுத்ததாக கொத்தாரி குழு எப்போது அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னா 66 டிஎஸ் கொத்தாரி. அது என்ன நோக்கத்தை கொண்டிருந்தது அப்படின்னா கல்வியை எவ்வாறு தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது என்ற நோக்கத்தில் கல்வியும் தேச வளர்ச்சியும் என்ற கருத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. கொத்தாரி குழு யார் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நம்முடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கொத்தாரி குழு அமைக்கப்பட்டது. கொத்தாரி குழு கல்விக்கு ஜிடிபியில் எவ்வளவு சதவீதம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்ததுன்னா 6% பரிந்துரை செய்தது. மும்மொழி பாடத்திட்டத்தை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா டிஎஸ் கொத்தாரி குழு தான். அடுத்ததாக தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? 1968. ஸோ 14 வயது வரை கட்டாய கல்விக்கு பரிந்துரை செய்த அறிக்கை எதுன்னா தேசிய கல்விக் கொள்கை. வேற ஜிடிபியில் 6% கல்விக்கென்று ஒதுக்கீடு செய்த அறிக்கைனா தேசிய கல்விக் கொள்கை அறிக்கை தான், ஆண்டு 1968. அடுத்ததாக 10+2+3 முறைக்கு பரிந்துரையும் செய்தது, மும்மொழி பாடத்திட்டத்தை பரிந்துரை செய்தது தேசிய கல்விக் கொள்கை, ஆண்டு 1968. அப்போ இது தொடக்க காலத்தில் கல்விக்கான முயற்சி. அடுத்தா பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்ட்டு 1986 கொண்டு வர்றாங்க. புதிய கல்விக் கொள்கை. அப்போ அடுத்த கல்விக் கொள்கை 1986 கொண்டு வரப்பட்டது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது. 68 கல்விக் கொள்கை யாரோடது? இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது தான் தேசிய கல்விக் கொள்கை 1968. அடுத்த தேசிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு வரப்பட்டது. இது தேசிய கல்விக் கொள்கைன்னு சொன்னாலும் புதிய கல்விக் கொள்கை, ஸோ நியூ எஜுகேஷனல் பாலிசி என்று அழைக்கப்பட்டது. 1986 பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இதில் உள்ள முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடல்ட் லிட்ரஸி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயது வந்தோர் கல்வி திட்டம் இதுதான் முக்கிய விஷயமாக சொல்லப்பட்டது. அப்போ அதற்காக பின்னாளில் நிறைய வயது வந்தோர் கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அது தனியாக நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்துருவோம். அப்போ வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களை சேர்த்துடலாம். அப்போ ஏற்கனவே பள்ளியில் சேராமல் படிக்காமல் உள்ள வயது வந்தோர் 15 வயதுக்கு மேற்பட்டோர் அவங்களுக்கும் கல்வி கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த கல்வியறிவு வீதத்தை கூட்ட முடியும் சர்வதேச அளவில்.
அப்போ வயது வந்தோர் கல்வி திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க பரிந்துரை செய்தது. அடுத்ததாக காந்திய மற்றும் கிராமிய பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்த பரிந்துரை செய்தது. நம்முடைய திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகங்கள் போன்று நிறைய பல்கலைக்கழகங்கள் தேச அளவில் ஏற்படுத்துவதற்கு பரிந்துரை செய்தது எதுதான்? இந்த புதிய கல்விக் கொள்கைகள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொன்னார், அதை நடைமுறைப்படுத்துறது தான் புதிய கல்விக் கொள்கை, கிராமிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் காந்திய பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற கான்செப்ட். அடுத்தது கல்விக்கான உதவித்தொகைக்கு பரிந்துரை செய்தது. ஃபண்டு தர்றாங்க இல்லையா, கல்விக்கான உதவித்தொகைகள். என்ன உதவித்தொகை கொடுக்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் தீவிரமாக செயல்படுத்த, குறிப்பாக பெண்கள், ஒடுக்கப்பட்ட அட்டவணை வகுப்பு மக்கள் அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்தது அந்த புதிய கல்விக் கொள்கை 1986. பெண்கள் கல்வி மற்றும் அட்டவணை வகுப்பு மக்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த புதிய கல்விக் கொள்கை பரிந்துரைத்தது. அடுத்ததாக ஆப்ரேஷன் பிளாக் போர்டு என்ற ஒரு திட்டத்தையும் இது பரிந்துரைச்சது. பின்னால் இதை செயல்படுத்துகிறாங்க. கரும்பலகை திட்டம், அதை பரிந்துரைத்த அந்த கல்விக் கொள்கை எது அப்படின்னா 1986 கல்விக் கொள்கை தான். அடுத்ததாக புதிய கல்விக் கொள்கைகளின் பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது தான் இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள். அப்போ இக்னோ அதற்கு ஒரு முன்மாதிரி திறந்தநிலை பல்கலைக்கழகமாக தரமிக்க ஓப்பன் யூனிவர்சிட்டியாக செயல்படுது. எது? இக்னோ பல்கலைக்கழகம் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த புதிய கல்விக் கொள்கை பரிந்துரைத்தது. அப்போ தொழிற்கல்வி, கிராமிய பல்கலைக்கழகங்கள், பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட அட்டவணை வகுப்பு மக்களுடைய கல்வி, வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்கள் ஆக ஒருங்கிணைந்ததாக கரும்பலகை திட்டம் என்ற பள்ளிக்கல்வியில் சீரமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கரும்பலகை திட்டம் ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியதான் புதிய கல்விக் கொள்கை. வெளியிடப்பட்ட ஆண்டு 1986, பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இதில் முக்கிய திட்டமாக கரும்பலகை திட்டம் என்று சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் பிளாக் போர்டு என்ற திட்டம் 87-88 நிதியாண்டில் இது சொன்னாங்க. 92க்குள் சில விஷயங்களை நம்ம பண்ணி முடிக்கணும், அப்போ தான் பள்ளிக்கல்வியில் நாம் பெரும் மாற்றங்களையும் தேவையான சீர்திருத்தங்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு கரும்பலகை திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 87-88 அந்த ஃபினான்ஷியலில் அறிவிக்கப்பட்டது. 92 இலக்காக வச்சது. அதனால் பழைய பள்ளி புத்தகத்தில் 92னே கொடுத்துருப்பாங்க. பள்ளிகளில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும். கட்டடங்கள், கரும்பலகைகள், சாக்பீஸ் உள்ளிட்ட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு, அப்புறம் அனைத்து தேவையான கட்டமைப்பு வசதிகள், கட்டடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள், கழிவறைகள், கட்டடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். கூடுதலாக தரமிக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் பற்றாக்குறை இப்போ மிக அதிகமாக. இப்போ ஆசிரியர் மாணவர்கள் ரேஷியோ மிக குறைவாக இருக்கு மீன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர்ன்ற அளவில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை தற்போதைய சூழலில் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்போ மிக குறைவாக இருந்தது. அப்போ புதிய ஆசிரியர்களை நியமிக்கணும். அப்போ 92க்குள் 1,00,000 புதிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். 1992க்குள் பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும். கரும்பலகை உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகள். அதனால தான் இதை ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ கரும்பலகை, தேவையான திறமைமிக்க ஆசிரியர்கள், பள்ளி கட்டுமானங்கள், கழிவறை உள்ளிட்ட கட்டுமானங்கள், அப்போ போதிய ஆசிரியர் மாணவர் விகிதம், இவற்றையெல்லாம் பரிந்துரை செய்த திட்டம் தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்ட திட்டம் இந்த திட்டம். 92க்குள்ளே தன்னுடைய இலக்குகளை நிர்ணயம் செய்ய இந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அப்போ புதிய கல்விக் கொள்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த கல்விக் கொள்கையாக பார்க்கப்படுது. தற்போது அதற்கு மாற்றாகத்தான் நியூ டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி போட்டிருக்காங்க. டிராஃப்ட் பாலிசி தான் போட்டிருக்காங்க. கஸ்தூரிரங்கன் குழு 2019 அடுத்த அறிக்கையை தற்போதைய மத்திய அரசு நியமித்த கஸ்தூரிரங்கன் குழு அடுத்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவதற்கான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் அது கல்விக் கொள்கையாக, தேசிய கல்விக் கொள்கையாக இன்னும் அறிவிக்கப்படலை. பாருங்கள், புதிய கல்விக் கொள்கை 1986. இதில் முக்கிய அம்சம் வயது வந்தோர் கல்வி திட்டம், அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ். இது சார்ந்து என்னெல்லாம் நம்ம செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை அறிவிப்பதற்கு முன்னாலேயே 1978 ஒரு திட்டம் கொண்டுவரப்பட்டது. மொராஜி தேசாயுடைய ஆட்சி காலத்தில் தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம், நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், NAEP அப்படின்ட்டு சொல்கிறோம். வயது வந்தோர் கல்விக்காக தேசிய அளவில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 திட்டங்கள் நம்ம முன் வச்சுக்கலாம். தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம், நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஏன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இது டிரான்ஸ்லேஷனில் சின்ன சின்ன மாறுதல்கள் வரும், நமக்கு குழப்பத்துக்கு உள்ளாகலாம் இல்லையா. அப்போ
தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1978 அக்டோபர் 2 காந்தி பிறந்த தனி கொண்டு வர்றாங்க. நோக்கம் 15 முதல் 35 வயது வரையிலான வயது வந்தோருடைய கல்வி அறிவை உயர்த்துதல், அவங்களுக்கு எழுத்தறிவை உருவாக்குதல். குறிப்பாக பெண்கள், ஒடுக்கப்பட்ட அட்டவணை வகுப்பு மக்கள், அவங்களுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிச்சு. தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஆண்டு 1978. அடுத்ததாக ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒட்டி கொண்டுவரப்பட்டதான் அந்த ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். ஆண்டு 1986 ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வயது வந்தோருக்கான கல்வி திட்டம் தான். அப்போ 15 வயதுக்கு மேற்பட்டவருடைய கல்வி அறிவை, எழுத்தறிவை அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லித்தரணும், அவ்வளோதான். அது தெரிஞ்சாலே அவங்க எழுத்தறிவு மிக்கவர் தான். அப்போ அதற்கான முயற்சிகள் ரூரல் ஃபங்க்ஷனல், அதுவும் கிராமப்புறங்களில் கிராமிய செயல் எழுத்தறிவு திட்டம்னு கூட சொல்லலாம். ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஆண்டு 1986. இதில் மெயின் மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈச் ஒன் டீச் ஒன். அப்போ யார் இதற்கான முயற்சி எடுக்கிறது? தன்னார்வலர்கள், என்ஜிஓஸ் தன்னார்வலர்கள் ப்ளஸ் என்எஸ்எஸ், பள்ளிகளில் என்எஸ்எஸ் இருக்காங்க இல்லையா, என்எஸ்எஸ் மாணவர்கள் ஆகியோர் வந்து என்ன பண்ணணும், தாங்கள் ஒருவருக்கு கல்வி கற்பித்தாலும் போதும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம கல்வி அறிவை பெருக்கிடலாம் அப்படின்றதான் அந்த திட்டம். ஊரக செயல் எழுத்தறிவு திட்டம். ஈச் ஒன் டீச் ஒன், ஒவ்வொருவரும் ஒருவருக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த திட்டம். ஈச் ஒன் டீச் ஒன். என்எஸ்எஸ் மற்றும் தன்னார்வலர்களை முன்வைத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முனைந்தது. ஈச் ஒன் டீச் ஒன் திட்டம். ஸோ அப்போ 1986 RFLP. அடுத்ததாக 1988 புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நேஷனல் லிட்ரஸி மிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய எழுத்தறிவு இயக்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. நேஷனல் லிட்ரஸி மிஷன், தேசிய எழுத்தறிவு இயக்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1988. அப்போ இதுவும் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி தான், செயல்வழியில் கற்றல். பாருங்கள், 80 மில்லியன் மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும். 80 மில்லியன் என்னது, கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி மக்களுக்கு கல்வி அறிவு வழங்க வேண்டும். யாருக்கு? 15லேருந்து 35 வயதான நபர்களுக்கு அப்படின்ட்டு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெரிய திட்டம், தேசிய எழுத்தறிவு இயக்கம். ஆக்சுவலாக அதனுடைய கிளை திட்டமாக தான் இதை பார்க்கலாம். என்னது? டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய மொத்த எழுத்தறிவு இயக்கம். டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின், மொத்த எழுத்தறிவு இயக்கம் அப்படின்ட்டு ஒரு திட்டம். இது 89 அறிவிக்கப்பட்டாலும் 1991 முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின், மொத்த எழுத்தறிவு இயக்கம். இதுவும் ஒரு திட்டம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய முயற்சி அறிவொளி இயக்கம் என்ற திட்டம். 1992 அறிவொளி இயக்கம். அப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிராமிய கலைக்குழுவினர்லாம் இருந்தாங்க நிறைய பேர். அப்போ எழுத்தறிவுடைய முக்கியத்துவத்தை, அந்த திட்டத்துடைய முக்கியத்துவத்தை வாலண்டியர்ஸ், என்எஸ்எஸ், என்ஜிஓஸ் உள்ளிட்டோர் வந்து கிராமப்புறங்களில் செயல்படுத்தியது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. 92 நான் சிறு வயதில் இருக்கிறப்போ. அப்போது அந்த எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை கலைக்குழுக்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணாங்க. அறிவொளி இயக்கம் மூலமாக வயது வந்தோருக்கான கல்வி திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்தது. இது அறிவொளி இயக்கம், தமிழக அரசுடைய முயற்சி, ஆண்டு 1992. தற்போது இந்த இல்லிட்ரேட் பீப்புளுக்கான கல்வி கற்பிக்கும் முயற்சி தான் சாக்ஷார் பாரத். சாக்ஷார் பாரத், கற்கும் பாரதம் திட்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம். 2009 முதல் இருக்குது சாக்ஷார் பாரத். அப்போ தேசிய அளவில் எழுத்தறிவு லிட்ரஸியை 80% உயர்த்தணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது தான் 2009. தேசிய அளவில் எழுத்தறிவை 80% உயர்த்தும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாக்ஷார் பாரத் திட்டம், ஆண்டு 2009. இதில் அறிவொளி இயக்கம் மட்டும் தமிழக அரசுடைய திட்டம், மற்ற எல்லாமே தேசிய அளவிலான திட்டங்கள் தான். 80% எழுத்தறிவை எட்டும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் சாக்ஷார் பாரத், கற்கும் பாரதம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்து வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்கள் அப்படின்னு நம்ம தனியாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். காரணம் 1986 எஜுகேஷன் பாலிசி வயது வந்தோர் கல்விக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்தது. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இதில் கூடுதலாக சில முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1994 கட்டாய கல்வி சட்டம்னே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 94. அப்போ தமிழக அரசு எல்லாத்துலேயும் ஒருபடி முன்னால் தான் இருக்குது. தமிழகத்தில் 1955 மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு. ஆனால் தேசிய அளவில் 1995 தான். அப்போ 40 ஆண்டுகள் தள்ளி தான் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான
அந்த மதிய உணவு திட்டம் தேசிய அளவில் கொண்டு வரப்பட்டது. தமிழகம் ஏற்கனவே மதிய உணவு திட்டம் அது சத்துணவு திட்டமாக ரிஃபார்ம் ஆகி மிகச் சிறப்பாக தமிழக அரசு செயல்படுத்தி கொடுத்துச்சு. அப்போ புதிய கல்விக் கொள்கைக்கு பின் அடுத்த திட்டங்கள். அந்த புதிய கல்விக் கொள்கை 86 பின்பற்றி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு அடுத்து கொண்டு வரப்பட்ட திட்டம் பார்த்திங்கன்னா மகிழா சமக்கியா அப்படின்ற ஒரு திட்டம். அப்படின்னா அடல் லிட்ரஸிக்காக தான் இந்த டிஎல்சி உள்ளிட்ட திட்டங்கள். பெண் கல்விக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு கல்வி அளித்து பெண்களை அதிகாரம் மிக்கவர்களாக விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் எஜுகேஷன் அப்படின்ற வயசு ஒரு பாலிசி போட்டாங்க. அதுக்கு பேர் மகிழா சமக்கியா அப்படின்ற ஒரு திட்டம். மகிழா சமக்கியா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அரசாங்கம் 1992 சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணாங்க புதிய கல்விக் கொள்கையில். நரசிம்மராவ் அரசாங்கம் ஆண்டு 1992 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தரமிக்க தொழிற்கல்வி, அப்போ இன்ஜினியரிங் டெக்னிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தரமிக்க மாணவர்களை உருவாக்கணும். அப்போ அந்த ஹையர் செகண்டரி முடித்த பின்னால் அவங்க இன்ஜினியரிங் சேரணும், மெடிக்கல் சேரணும், தொழில்நுட்ப அந்த படிப்புகள் சேர வேண்டுமெனில் நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு கான்செப்டை கூடுதலாக சேர்த்தாங்க. நுழைவுத் தேர்வுகளில் ஒரு 3 நுழைவுத் தேர்வுகள் மத்திய கல்வி நிறுவனங்கள் தட் இஸ் ஐஐடி ஐஐஎம் இவற்றுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற கான்செப்டை 92 கொண்டு வர்றாங்க. அடுத்து ஸ்டேட் லெவலில் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உள்ளிட்ட அந்த ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸில் சேர்றதுக்கான அந்த நுழைவுத் தேர்வு கான்செப்ட் 92 யார் கொண்டு வரா? நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கையில் சிறிய திருத்தங்கள். பின்னாளில் இதை ஏற்று 2005 வாக்கில் மன்மோகன் சிங் இதை ஏற்றுக்கிட்டார். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது 2005 மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு பேரில் இதை செயல்படுத்தினார். குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். குறைந்தபட்ச செயல் திட்டம் இதுவும் புதிய கல்விக் கொள்கையோடு சேர்ந்தது தான். அப்போ ராஜீவ்காந்தி கொண்டு வந்தது புதிய கல்விக் கொள்கை 1986. அதில் சிறிய திருத்தங்கள் செய்து நுழைவுத் தேர்வுகளை அறிமுகம் செய்தது நரசிம்மராவ் அவர்கள். தேசிய அளவில் JEE, SLEEE, AIEEE என்ற அளவில் 3 வகையான நுழைவுத் தேர்வுகளை அறிமுகம் பண்ணுறாரு. பின்னாளில் இதை 2005 மீண்டும் அதை எடுத்து செயல்படுத்தியவர் மன்மோகன் சிங் அவர்கள், காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ற பெயரில். அப்போ புதிய கல்விக் கொள்கையில் திருத்தம் சிறிதளவு நரசிம்மராவ் அவர்கள் ஆண்டு 1992. இந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழகம் கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கட்டாய கல்வி சட்டம், அனைவரும் பள்ளியில் சேரணும், அனைவருக்கும் கட்டாய கல்வி என்ற நோக்கத்தில் தமிழக அரசு ஜெயலலிதா அம்மையார் 1994 கட்டாய கல்வி சட்டம் 94 கொண்டு வரப்பட்டது. கல்வி உரிமை சட்டம்னு தேசிய அளவில் 2009 தான் கொண்டு வராங்க. ஆனால் தமிழகம் எல்லாத்துலேயுமே முன்னோடியா. தகவல் உரிமை சட்டம் ஆகட்டும், கட்டாய கல்வி சட்டமாகட்டும், எல்லாமே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜாகவே தமிழகம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக பாருங்கள், தேசிய அளவில் மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் தற்போதும் நடைமுறையில் உள்ள திட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் என்ற திட்டம் 94, 93, 94 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. 94ன்னு வச்சுக்கலாம். மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்ததான் தேசிய அளவில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 1லிருந்து 7ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு. அப்போ ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்று மதிய உணவு திட்டம் தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான். அது மத்திய அரசு மானியம் கொடுத்து பண்ணிச்சு. தமிழகம் 1955 பண்ணியாச்சு காமராஜருடைய ஆட்சி காலத்தில். அப்போ தேசிய அளவில் மதிய உணவு திட்டம் 1995. அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப முக்கியமானது சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் கல்வி இயக்கம், தற்போதும் செயல்பாட்டில் உள்ள ஒரு இயக்கம் திட்டம். 2001, 2002 கல்வியாண்டில் கொண்டு வரப்பட்டது சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி இயக்கம். தமிழில் சர்வ சிக்ஷா அபியான்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. 2001-2 கல்வி ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. நோக்கம் 2007க்குள், இப்போ 2001-2 அந்த எஜுகேஷன் இயரில் என்ரோல் ஆகக்கூடிய மாணவர்கள் 2007க்குள் என்ன பண்ணி ஆகணும்? 2007க்குள் 5ஆம் வகுப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 2010க்குள் 8ஆம் வகுப்பை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அனைவரும் சேரணும், அனைவரும் 8ஆம் வகுப்பை முடிக்கணும். எந்த வருஷத்துக்குள்ளே? 2010க்குள்ளே. அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி என்பதை உறுதி செய்தது தான் அந்த திட்டம். சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி இயக்கம், ஆண்டு 2001-2002 நிதியாண்டு. முக்கியமான திட்டம்.
2007ஆம் ஆண்டுக்குள் அனைத்து மாணவர்களையும் 5ஆம் வகுப்பு நிறைவு செய்ய வைப்பது. அடுத்ததாக 2010ஆம் ஆண்டுக்குள் அனைத்து மாணவர்களையும் 8ஆம் வகுப்பு நிறைவு செய்ய வைப்பது. அப்போ இடைநிலை நிற்றல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? ஸ்கூல் அவுட், இப்போ ஸ்கூலில் விட்டு வெளியே போகிறது, ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு இருக்கக்கூடாது அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்டதும் இந்த திட்டம். கட்டாயமாக அனைவரையும் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்றக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் ஒரு முயற்சி தான் அந்த சர்வ சிக்ஷா அபியான். என்னென்னு கேட்டிங்கன்னா 86வது சட்ட திருத்தம், 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முக்கிய கல்வியில் ஒரு முக்கியமான இது. நம்ம எஜுகேஷன் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஒரு சின்ன போர்ஷனாக பார்த்துருவோம். கான்ஸ்டியூஷனில் எஜுகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது ஒரு சின்ன போர்ஷனாக பின்னால் பார்ப்போம். ஆனால் காலவரிசைக்கிரமம் அடிப்படையில் இதை நம்ம பார்த்து தான் ஆகணும். 2002 நம்முடைய அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்தது. அப்போ அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகிள் 21A 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கற்பது அவர்களுடைய உரிமை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கற்பது அவர்களுடைய உரிமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு புதிய பிரிவு சேர்க்கப்பட்டது, ஆர்டிகிள் 21A சேர்க்கப்பட்டது. கற்பது அவர்களுடைய உரிமையாக, குழந்தைகளுடைய உரிமையாகவே கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் பிறந்த குழந்தை முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, பாதுகாப்பு, முன் பருவ கல்வி இவற்றுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்ப முடிவு செய்தது. இப்போ கொடுக்குறாங்களே ICDS ஸ்கீம்லாம் இருக்குது, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ICDS, WBICDSன்னு சொல்கிறோம். 1975 தொடங்கப்பட்டது தான். உலகளவில் குழந்தைகளுக்கான ஒரு ஊட்டச்சத்து திட்டம் பெரிய அளவில் லார்ஜஸ்ட் ஃபண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு பேங்க் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், WBICDSன்னு சொல்கிறோம். உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தக்கூடிய 6 வயதுக்கு கீழான குழந்தைகளுக்கான WBICDS ஸ்கீம். சரி, ICDS ஸ்கீம். அப்போ என்னது, சின்ன வயசில் அந்த ஊட்டச்சத்து உருண்டை நம்மலாம் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களோ இல்லையோ, நான் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். அப்போ என்னது, ஊட்டச்சத்து உருண்டைகள் கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் கொடுக்குறாங்களா? அதுக்காக தான் திட்டமாக. அப்போ ஊட்டச்சத்து சத்துமாவு உருண்டைகளை தவிர்த்து அந்த 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு முன் ஆரம்ப கல்வி, ப்ரீ நேட்டல் எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு தடுப்பூசி உள்ளிட்ட திட்டங்கள் அதோடு சேர்த்து அது போடுறாங்க. பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பதற்கான பயிற்சி முறைகளை கொடுக்கணும். சரியா? அப்போ ஒரு 6 வகையான ஸ்கீம்ஸ் உண்டு. ஊட்டச்சத்து உருண்டை மட்டுமே திட்டம் இல்லை. அப்போ ஊட்டச்சத்து, சத்து மாத்திரைகள், அப்புறம் ஆரம்ப கல்வி, முன் ஆரம்ப கல்வி, பல்வியில் சேரும் முன் ஆரம்ப கல்வி, பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பதற்கான பயிற்சி முறைகள், தடுப்பூசி உள்ளிட்ட ஒரு 6 ஸ்கீம் கொண்டது தான் இது. அப்போ அதை உறுதி பண்ணியிருக்கோம். அப்போ அது கான்ஸ்டியூஷன் வைஸ் நமக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையில் விதி 45 சேர்க்கப்பட்டது 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு. அடுத்ததாக பெற்றோருடைய கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஆர்டிகிள் 51A கீழே சேர்த்தாச்சு. 11வது கடமை, 11th டியூட்டி, 11வது கடமை. யாருடைய கடமை? நாட்டில் உள்ள குடிமக்களுடைய கடமை. தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி அளிப்பது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ குழந்தைகளுக்கு உரிமையாக கொடுத்தாச்சு, அரசும் அதை செய்யணும்னு சொல்லியாச்சு, பெற்றோருக்கும் அது கடமைன்னு சொல்லியாச்சு. சரியா? அதுதான் 86வது சட்ட திருத்தம், 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 3 அம்சங்களில் திருத்தம் செய்தது. முக்கியமான விஷயம், கல்விக்கான பெரிய முயற்சி. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் வைஸ் நம்ம இது அரசியலமைப்பு அதிகாரம் கல்விக்கு கொடுத்தது 86வது சட்ட திருத்தம். அந்த முக்கியத்துவம் பெறுது. ஆண்டு 2002. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2003 ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலமெண்ட்ரி லெவல். அப்போ தொடக்க கல்வியில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்டது தான் அந்த நேஷ்னல் பாலிசி ஃபார் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன். பாலிசியில் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலமெண்ட்ரி லெவல். தொடக்க கல்வி நிலையில் பெண் பிள்ளைகளுக்கான தேசிய அளவிலான திட்டம், தேசிய பெண் குழந்தைகள் தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண்டு 2003. அடுத்ததாக பாருங்க, இடைநிலை கல்விக்கு கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்ற ஒரு திட்டம். தற்போது லைவில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் தற்போது நடைமுறையில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படின்ற ஒரு திட்டம், கஸ்தூரிபா காந்தி அம்மையார் பேரில் 2004 கொண்டு வர்றாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கும் விடுதியுடன் கூடிய கல்வி வசதி. அவ்வளோதான். யாருக்கு? இப்போ 8ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் போகிறாங்க இல்லையா, உயர்கல்வி 9, 10, 11, 12 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கானது. அதை தவிர அப்பர் ப்ரைமரின்னு கொடுக்குறாங்க. அப்போ அதுதான் அப்பர் ப்ரைமரின்றது அதுதான். அப்போ அந்த இடைநிலை கல்வி, பள்ளி கல்வியில் உயர்கல்வி பயிலக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு
பெண் மாணவிகளுக்கு குறிப்பாக அட்டவணை வகுப்பார் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரை சேர்ந்த பெண் பிள்ளைகள் தங்கும் விடுதியுடன் பயிலக்கூடிய வசதி. அதற்கான தேசிய அளவிலான திட்டம் தான் என்னது? கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, ஆண்டு 2004. அடுத்ததாக பாருங்க, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம். ராஷ்ட்ரிய மத்தியமிக் இடைநிலை கல்வி தான் சொல்கிறாங்க. அப்போ 5ஆம் கிளாஸு முடிச்சுட்டு 6 போனால் ட்ராப் அவுட் ஆகிறாங்க, 8 முடிச்சுட்டு 9 போனால் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க இல்லையா? அப்போல்லாம் இடைநிற்றல் இருக்கக்கூடாது. அப்போ இடைநிற்றல் அளவை மாணவர் சேர்க்கை 52% தான் அடுத்து உயர்கல்விக்கு போகிறாங்க பள்ளியிலேயே. அதை 52 வந்து 75% உயர்த்த வேண்டும். 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் போகிறவங்க, 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 9ஆம் கிளாஸ் போகிறவங்க, 10 முடிச்சுட்டு 11 போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை உயர்த்தணும். அது இடைநிற்றல் 52லிருந்து 75% அடுத்த சேர்க்கை மாணவர் சேர்க்கையை 52%லேருந்து எவ்வளோ கூட்டணும்? 76% கூட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்ற திட்டம். உயர்கல்வி மீன்ஸ் பள்ளி கல்வியிலே உயர்கல்வி 9th 11th இப்படி சொல்கிறாங்க. அப்போ இதில் மாணவர்கள் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். 100 பேர் முடிக்கிறாங்கன்னா 52 பேர் தான் போகிறாங்க, அப்படி இல்லை 75 பேர் போகணும். அதை ஊக்குவிக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். மத்தியமிக் சிக்ஷா அபியான், ஆண்டு 2009. அப்போ பாருங்கள், இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். மகிழா சமக்கியா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. புதிய கல்விக் கொள்கையில் சீர்திருத்தம் கொண்டு வந்த பிரதமர் நரசிம்மராவ். எந்த ஆண்டு? 1992. அப்போ தேசிய அளவில் பொறியியல் படிப்புக்கான நுழைவுத் தேர்வை அறிமுகம் செய்த பிரதமர் யார்? நரசிம்மராவ். அதை பின்பற்றி 2005 மன்மோகன் சிங் கொண்டு வந்த அந்த கல்வி செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம். தமிழகம் கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு 1994. மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் தேசிய அளவில் 93 94 அப்படின்னு சொன்னாலும் தமிழக அளவில் 94 95 தான் கொண்டு வர்றாங்க. தேசிய அளவில் மதிய உணவு திட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது. சர்வசிக்ஷா அபியான் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2001 2002 நிதியாண்டு, 2001ன்னு எடுத்துக்கலாம். இதன் மூலம் 2007க்குள் அனைத்து மாணவர்களும் பள்ளியில் 2001-2 நிதி அந்த கல்வி ஆண்டில் பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் 2007க்குள் 5ஆம் வகுப்பை நிறைவு செய்ய வேண்டும், 2010க்குள் 8ஆம் வகுப்பை நிறைவு செய்ய வேண்டும். இதில் அனைவரும் கட்டாயமாக பயிலணும், அனைவரும் கட்டாயமாக பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்றது தான் அந்த சர்வசிக்ஷா அபியான் திட்டம். மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அடுத்ததாக கான்ஸ்டியூஷனில் திருத்தம், 86ஆவது சட்ட திருத்தம் 2002, ஆர்டிகிள் 21A சேர்ப்பு, 45 திருத்தம், 51AK சேர்ப்பு. அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள் அனைத்திலும் திருத்தம். கல்வி மாணவருடைய அடிப்படை உரிமையாயிற்று. அடுத்ததாக அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. அடுத்ததாக பெற்றோருடைய கடமையாகவும் அது சேர்க்கப்பட்டது. அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த சட்ட திருத்தம் அந்த 86ஆவது சட்ட திருத்தம் 2002. அடுத்ததாக நேஷனல் பாலிசி ஃபார் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல் 2003 கொண்டு வரப்பட்டது. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. அப்போ பள்ளி உயர்கல்வியில் பெண் பிள்ளைகள், குறிப்பாக அட்டவணை வகுப்பார் மற்றும் பெண் பிள்ளைகள் வந்து தங்கும் விடுதியுடன் கூடி அந்த கல்வி வசதி பெறுவதுதான் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா 2004. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்பது மாணவர்கள் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி சேரும்போது இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. 2009 கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பீரியடில் கல்வியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுத்தாச்சு. ஆனால் கல்வி என்பது குழந்தைகளுடைய உரிமை என்பதை நிர்ணயித்து அதற்கான விதிகளை தெளிவு செய்த சட்டமே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம் என்று அழைக்கப்படுது. கல்வியை கான்ஸ்டியூஷன் அடிப்படை உரிமையாக வழங்கியது. அதை தெளிவுபடுத்தி என்னென்ன திட்டங்கள் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஆண்டு 2009. அதற்கு முன் தமிழகத்தில் முத்துக்குமரன் கல்விக்குழு என்ற குழு வேறு நியமிக்கப்பட்டது. அதை பற்றி பார்ப்போம். அப்போ கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுது, முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். கல்வியை சட்டப்பூர்வமாக நம்முடைய உரிமையாக்கி வழிவகை செய்தது தான் அந்த கல்வி உரிமை சட்டம். 2009 கொண்டு வரப்பட்டது. பாருங்கள், முக்கிய விஷயங்கள். 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி. 6 முதல் 14 வயது வரை, அப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இலவச கட்டாய கல்வி என்பதை சொல்லுச்சு. இலவசம், எஜுகேஷன் வந்து இலவசம், அரசாங்கமே இலவசமாக கொடுக்குது. இன்னொன்று கட்டாயம் பயிலணும் அப்படின்றத நமக்கு கொடுத்துச்சு. அடுத்ததாக பாருங்கள்,
தனியார் பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு வழிவகை செய்தது. அப்போ இலவச கட்டாய கல்வின்னு சொல்கிறோம். அப்போ தனியார் பள்ளிகளில் படிக்கணும்னா கட்டணமே, இலவசம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே அந்த செலவை ஏற்குது. அரசு அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறது. எதை? தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ ஆக்ட் அடிப்படையில். இப்போது நீங்கள் கேட்குறது வந்துட்டு சிபிஎஸ்சி பள்ளிகள், பழைய மெட்ரிக் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பு பள்ளிகள் தற்போது இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்குது. சமச்சீர் பாடத்திட்டம் செயல்படுத்தக்கூடிய பள்ளிகள்லையும் பழைய மெட்ரிக் பள்ளிகள், தற்போது அரசு இது வந்து தற்போது தனியார் பள்ளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, தனியார் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள், மத்திய அரசு அந்த கல்வி வாரியத்துடைய பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகளிலும் 25% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வழங்கப்படுது. தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம ஆளுகளுக்கு அது தெரியறதில்லை. ஏழை வகுப்பார் உடனே அரசு பள்ளிகளில் தான் படிக்கணுமே, உட்கட்டமைப்பு சரியில்லையே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தனியார் பள்ளிகளிலும் நீங்கள் இந்த கல்வி உரிமை சட்டம் இதன் அடிப்படையில் 25% இடஒதுக்கீடு ஏழை மக்களுக்கு வழங்கப்படுது. ஆண்டு வருமானம் ஒரு குறிப்பிட்ட சேவைத்திற்கு குறிப்பிட்ட அளவிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளியிலும் சேர்க்கலாம். அப்போ அதற்கான சின்ன ஃபீஸஸை தவிர மீதி அனைத்தும் இலவசம் தான். அதற்கான இது 100 மாணவர்கள்னால் 25 மாணவர்கள் இந்த அடிப்படையிலேயே சேர்க்குறாங்க. அது தனியார் பள்ளிகள் வந்து அரசாங்கத்திலிருந்து கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. அப்போ ஏழ்மை நிலையில் உள்ள பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கலாம். எத்தனை சதவீதம்? 25% மாணவர்களுக்கு, இந்த ஏழை பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் கொடுக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. ஃபீஸ் கட்டிடுறாங்க, தனியார் பள்ளிகள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ 25% மாணவர்களுக்கான ஃபீஸை யார் கிளைம் பண்ணிக்கிறா? தனியார் பள்ளிகள் அரசாங்கத்திலிருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃபண்டாக அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குது. சரியா? அப்போ ஃபீஸ் கட்டாமலே படிக்கலாம். இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, சில தனியார் பள்ளிகள் ஃபீஸே வாங்கிக்கிறாங்க, அரசாங்கத்திலிருந்து ஃபண்டே வாங்கிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சில பள்ளிகள் பண்ணுறாங்க, நிறைய பள்ளிகள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் 25% இடங்கள் ஆண்டு வருமானம் குறைவாக உள்ள பெற்றோருடைய பிள்ளைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுது. தனியார் பள்ளிகளிலும் அவர்கள் பயிலலாம். இது ஆர்டி ஆக்ட் சொல்லுது. அடுத்ததான் ஆசிரியர் மாணவர் வீதம் என்பது 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஆசிரியர் அந்த அளவில் இருக்கணும். எங்கள் தொடக்க கல்வியில். உயர்கல்வியில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அளவில் இருக்கலாம். உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியில் இந்த அளவு இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஆசிரியர் மாணவர் வீதம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிச்சு. 100 மாணவர்கள் 50 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற அளவில் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் அளவு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தொடக்க கல்வியில். அடுத்ததாக உயர்கல்வியில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அளவில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. அடுத்ததாக கேபிட்டல் ஃபீஸ் உள்ளிட்ட டொனேஷன், கேபிட்டல் ஃபீஸ் இவற்றுக்கெல்லாம் பேன் பண்ணுது. தனியார் பள்ளிகள் கேபிட்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டொனேஷன் அப்படின்ட்டு வசூல் பண்ணுறதுக்கும் சட்டப்பூர்வமாக தடை விதிக்கப்படுது இந்த ஆர்டிஏ ஆக்டில். அடுத்ததாக நேர்காணல், நுழைவுத் தேர்வுகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிச்சு. நேர்காணல்கள் வைப்பது தவறு, பெற்றோர்களை அழைத்து நேர்காணல் என்ற பேரில் ஏதாவது ஃபீஸ் வசூல் பண்ணுறதெல்லாம் தவறு அப்படின்ட்டு சொல்லிச்சு. அடுத்ததாக தொடக்க கல்வி முடியும் வரை ஃபெயில் ஆகக்கூடாது. அப்போ 14 வயது வரை இடைநிற்றல் கூடாது. அப்போ இன்கேஸ் பாருங்கள், 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு இடைநிற்றல் இருக்கக்கூடாது. அப்போ ஃபெயிலெலாம் கிடையாது, ஃபெயில் ஆக்கக்கூடாது. 14 வயது வரை ஃபெயில் ஆக்க தடை. அதாவது 8ஆம் வகுப்பு வரும் மாணவர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் விதியாக சொல்லுச்சு. ஆசிரியர் பயிற்சியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த சட்டம் வழிவகை செஞ்சிச்சு. ஆசிரியர் பயிற்சியினுடைய தரத்தை, ஆசிரியர்களுக்கு செயல்வழி கற்றல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்க பரிந்துரை செய்து இதன் அடிப்படையில் நிறைய பயிற்சி திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இதன் மூலமாக ஆசிரியர் பயிற்சியினுடைய தரம் கூடுது. அடுத்ததாக பள்ளிகளில் தரமான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லிச்சு. என்னது? ஆர்டிஇ ஆக்ட். அப்போ பாருங்கள், ஆர்டிஇ ஆக்ட் 2009 கொண்டு வரப்பட்டது. 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி, தனியார் பள்ளிகளிலும் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு, கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கிறது. தனியார் பள்ளிகள் அரசாங்கத்தில் கிளைம் பண்ணுறாங்க. சரியா? அடுத்ததாக தொடக்கப்பள்ளியில் மாணவர் ஆசிரியர் விகிதம் 30:1, உயர்நிலைப் பள்ளியில் 1:35 என்ற அளவில் இருக்குது. நன்கொடைக்கு தடை, நேர்காணல் பெற்றோர்களை சந்திப்பதற்கு தடை, தொடக்க கல்வி முடியும் வரை ஃபெயிலாக்க தடை, ஃபெயில் பண்ணக்கூடாது மாணவர்களை, ஆசிரியர் பயிற்சியினுடைய தரத்தை உயர்த்துதல், பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குதல் ஆகியவற்றை இந்த கல்வி உரிமை சட்டம் கொடுக்கிறது. ஸோ கல்வி உரிமை சட்டம் இப்படி தேசிய அளவில் செயல்படுத்தப்படக்கூடிய சட்டம். தமிழக அரசு பார்த்திங்கன்னா மாநில அளவில் அனைவருக்கும் சமமான கல்வி என்பதை கொண்டு வரும் நோக்கத்தில் 2006 ஒரு கமிட்டியை போட்டாங்க. முத்துக்குமரன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன்.
ஆண்டு 2006. இது 2007 அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. நோக்கம் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை செயல்படுத்துவது அப்படின்றத ஆராயும் பொருட்டு 2007 இது வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குது. யார்? முத்துக்குமரன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தது 2007. இதில் பரிந்துரை அடிப்படையில் அப்போதைய அரசாங்கம் 2010-11 கல்வியாண்டு, எஜுகேஷன் இயர்னு சொல்லுவோம், ஜூனில் தான் எஜுகேஷன் இயர் ஆரம்பிக்கும், அடுத்த ஆண்டு மேலே நிறைவடையும். சரியா? ஒரு எஜுகேஷன் இயர் பார்த்துட்டிங்கன்னா 2010-11 தமிழகத்தில் சமச்சீர் பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு 4 வகையான கல்வி முறைகள் இருக்குது. அப்போ இது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் ஆக்ட், ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் 2010. தமிழ்நாட்டு ஒரே மாதிரியான பள்ளிக்கல்வி சட்டம், தமிழ்நாடு ஒரே மாதிரியான பள்ளிக்கல்வி சட்டம் ஆண்டு 2010 கொண்டு வரப்பட்டது. இதன் அடிப்படையில் அப்போது தமிழகத்தில் இருந்த கல்வி முறைகள் மாநில பாடத்திட்டம், மெட்ரிக் பாடத்திட்டம், ஆங்கிலோ இந்திய பாடத்திட்டம், ஓரியண்டல் என்று சொல்லக்கூடிய கீழ்த்திசை கல்வி திட்டம், சான்ஸ்கிரிட் காலேஜெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ சான்ஸ்கிரிட் பள்ளிகள்லாம் இருந்துச்சு. அந்த முறையெல்லாம் இணைத்து 4ஐயும் இணைத்து ஒரே வகையான பாடத்திட்டம், அதான் ஸ்டேட் போர்டு. இப்போ எஸ்சிஆர்டி மூலமான புத்தகங்கள் மூலமான பாடத்திட்டம், எஸ்சிஆர்டி புத்தகங்கள் மூலமாக ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அப்படின்ற கான்செப்ட் தான் சமச்சீர் கல்வி. அனைவருக்கும் இப்போ எஜுகேஷன் சொல்கிறோம், ஆனால் வந்து உயர் வகுப்பார் வந்து ஆங்கிலோ இந்தியன் மெட்ரிக் இப்படிலாம் படிக்கிறாங்க, மற்ற மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் போர்டு புத்தகங்கள் தரம் இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லை. அப்போ அவங்களுடைய பாடத்திட்டங்கள் ஹை குவாலிட்டியாக இருக்குது, இது லோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா வேரியேஷன் இருக்குது. சமச்சீர் கல்வி அப்படின்னா அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் 2010. இதன் அடிப்படையில் 4 வகையான கல்வி திட்டங்கள் ஒழிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக மாநில பாடக்கல்வி திட்டமே மாற்றப்பட்டது. எஸ்சிஆர்டி பாடப்புத்தகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு 2010 அந்த ஜூன் 1 முதல் என்ன ஆகுது, அந்த சமச்சீர் பாடத்திட்டம் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அப்போ ஏற்கனவே மற்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஐசிஎஸ்சி இருக்குது, ஐசிஇ இருக்குது, சிபிஎஸ்சிலாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஸ்டேட் மாநில அளவில் இருந்த அந்த 4 முறைகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இதை தவிர இப்போ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இது வேறு மத்திய அரசு சர்வதேச சிலபஸ், இன்டர்நேஷ்னல் சிலபஸ், இது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுடைய சிலபஸ். இந்த முறைகள் தற்போதும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த 4 முறைகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் சமச்சீர் பாடத்திட்டம். இப்போ மெட்ரிக் பள்ளிகள் என்ற முறை வந்து இப்போ என்ன மாறுது, தனியார் பள்ளிகளாக மாறிடுச்சு. பேர் மெட்ரிக்னு தான் இருக்குது, ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டத்தை தான் நடத்துகிறாங்க. ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் முறை மாறுது, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, எஸ்சிஆர்டி பாடப்புத்தகங்கள் தான் நடத்துகிறாங்க. ஓரியண்டல் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, அவங்களும் அந்த எஸ்சிஆர்டி பாடப்புத்தகங்கள் தான். அரசு பள்ளிகளிலும் எஸ்சிஆர்டி பாடப்புத்தகங்கள். 4க்கும் ஒரே முறை தான் இந்த சமச்சீர் கல்வி திட்டம் 2010-11 கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. அடுத்து 2011 அதிமுக அரசாங்கம் 2011 பதவியேற்ற உடனே அந்த சமச்சீர் பாடத்திட்டத்தில் சில பிழைகள் குறைகள் இருந்தது. அமைப்பு முறை நல்லா தான் இருந்துச்சு, மிக எளிமையாக இருந்தது, ஆனாலும் சில குறைகள் இருந்துச்சு அப்படின்ட்டு அதை சுட்டி காட்டி அந்த கல்வி முறைக்கு தடை கோரி வழக்குகள்லாம் தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. பின்னாளில் உச்சநீதிமன்றம் உறுதியாக சொல்லிடுச்சு, அதை திருத்தங்கள் செய்து சமச்சீர் பாடத்திட்டமே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை 2011 இறுதியில் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்ததால் என்னாகுது, 2012 மீண்டும் அது உறுதி செய்யப்பட்டு தொடர்ச்சியாக செயல்பட்டே இருக்குது. 2012 பார்த்துச்சுன்னா 10ஆம் வகுப்புக்கு சமச்சீர் கல்வி அடிப்படையில் முதன்முறையாக பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டது. அப்போ சமச்சீர் பாடத்திட்டம் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் ஆரம்பித்த கல்வியாண்டு 2010-11, 11-12 கல்வி ஆண்டில் தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டாலும் மீண்டும் சமச்சீர் பாடத்திட்டமே தொடரும் என்று நீதிமன்ற வழக்குகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டு தற்போது சமச்சீர் பாடத்திட்டமே செயல்படுத்தப்பட்டு இருக்கு. சமச்சீர் கல்வி முறை தமிழகம் அறிமுகம் செய்தது. இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தேசிய மற்றும் தமிழக அளவிலான கல்வி திட்டங்கள் இதை பார்த்தோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த வரைவு அறிக்கை கஸ்தூரங்கன் குழுவுடைய டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி இருக்குது, அதை நம்ம அடுத்ததாக பார்ப்போம். இதை தவிர நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, கல்விக்கான அமைப்பு முறை எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். கல்விக்கான அமைப்பு முறை அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா செக்ரட்டேரியட் இருக்குது, பள்ளிக்கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை. ஸோ பள்ளிக்கல்வித்துறை இருக்குது, அடுத்தாக பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறைன்னு இருக்குது, 2 அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த கட்டமைப்பு என்னெல்லாம் இருக்குது, அதன் கீழ் என்னென்ன அமைப்புகள் செயல்படுது, என்னென்ன திட்டங்களை தற்போதைய தமிழக கல்வித்துறை செயல்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.